ஹேட்ஸ் ஆஃப் டு த டிரெக்டர் அண்ட் டு த டீம். ஆக்சுவலாக இந்த படம் ஒன்லைனில் சொல்லணும், என்ன சொல்லணும்னா, ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து ஆடியோ லான்ச்சில் தெளிவாக சொல்லியிருந்தாங்க, எங்கள் அப்பா சங்கி கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை வந்து இந்த படம் 100% ப்ரூவ் பண்ணுது. ரஜினிகாந்த் சார் வந்து ஐம் நாட் அ சங்கின்றதை வந்து இந்த படம் மூலிமா தெளிவாக சொல்லியிருக்காரு. சங்கின்றது உண்மையிலே அது வந்து ஒரு கெட்ட வார்த்தையாக என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். என்னன்னா, மதத்தை வச்சு நம்ம யார் மனசையும் புண்படுத்தக்கூடாது அப்படின்றத சூப்பராகவே காட்டியிருக்காங்க. இதில் என்னன்னா, ஸ்டார்டிங்லேருந்தே டைலாக்ஸ் வரும். உங்களுக்கு டைலாக்ஸ் எழுதினவரை உண்மையிலேயே பாராட்டணும். உடம்புக்கு ஒன்றுனா ஹாஸ்பிட்டல் தான் பார்க்கணும், மனசுக்கு ஒன்றுனா நம்ம ஆத்தா பார்த்துப்பா. ஸோ இந்த மாதிரி லைன்ஸ்லாம் வந்து மதத்தை வந்து ரொம்ப நம்பிடாதீங்க, மனசுக்கு தான் மதம் அப்படின்றத தெளிவாக காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு 1947லேருந்து எப்படி முஸ்லீம் பாகிஸ்தானுக்கு போனாங்க, எப்படி முஸ்லீம் பாதி பேர் இங்கே ரீட்டைன் ஆனாங்க, அவங்க ரீட்டைன் ஆனவங்கள நம்ம பாராட்டணும் அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவாகவே சூப்பராக காட்டியிருக்காங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். இன்னொன்று என்னென்னா, அவங்க